இப்போ நாம் பார்க்க போகிறது நீரிட தோற்ற விரிவு. அப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன்னா என்னது, நீருக்கு 2 விரிவு இருக்குது. பாத்திரம் இல்லாமல் நம்ம திரவத்தை நீரிண்டையில் திரவத்தின் பொதுவாக திரவங்களில் பாத்திரம் இல்லாமல் அந்த திரவத்திட விரிவை மட்டும் நாம் கருதினோம்னா அது திரவத்திட உண்மை விரிவாக இருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சோம்னால் அந்த பாத்திரத்திட விரிவும் என்ன செய்யும், அந்த திரவத்திட விரிவில் தாக்கத்தை செலுத்தும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ உண்மையில் தோற்ற விரிவுன்றது நாம் என்ன செய்வோம்டா பிள்ளை நாம் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டி. இப்போ இது பாத்திரம், இதுவும் பாத்திரம். ஒரே கனவளவு எடுத்திருக்கேன், ஆனால் வெவ்வேறு பதார்த்தங்கள். சரியா, இது முழுக்க நீரால் ஒரு திரவத்தால் நிரப்பியிருக்கிறேன், இதுவும் முழுக்க ஒரு திரவத்தால் நிரப்பியிருக்கிறேன். இப்போ இங்கே என்னென்னால் இந்த பாத்திரம் என்ன செய்யாதனால் விரிவடையாது. இப்போ இங்கே என்ன செய்யணும்னால் இந்த பாத்திரம் விரிவடையும். சரியா, பாத்திரம் விரிவடையும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நான் வெப்பநிலையை கூட்ட நேரம் பிள்ளைகள், வெப்பநிலையை கூட்ட நேரம் பாத்திரம் கூட விரிவடையுமா திரவம் கூட விரிவடையுமா என்ற கேள்வி. இப்போ நமக்கு தெரியும், நாம் படிச்சிருப்போம், இப்போ கிளாஸ்லன்னா தெரியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. நாம் ஆரம்பத்தை படித்தோம், பொதுவாக என்ன செய்யும், திண்மங்களை விட திரவம் கூடவா விரிவடையும், திரவத்தை விட வாயு கூடவா விரிவடையும். அப்போ இதில் பாத்திரத்தை விட திரவம் தான் கூட விரியும். பிள்ளைங்கடா, பாத்திரத்தை விட திரவங்கள் தான் கூட விரியும். இப்போ நான் ஒரு திரவம் எடுத்திருக்கேன், இந்த திரவத்தில் கனவளவு ஒரு 100 மில்லி லிட்டர் வெப்பம். இந்த திரவத்தில் கனவளவானது 100 மில்லி லிட்டர். இப்போ அந்த திரவத்தை ஹீட் பண்ணுற நேரம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையினூடாக சூடாக்குற நேரம், அந்த திரவம் என்ன செய்யணும், ஒரு 10 மில்லி லிட்டர் விரிவடையுது என்றால் நான் என்ன சொல்கிறேன், இந்த பாத்திரம் என்ன செய்யல விரிவடையலை என்றால் 100 மில்லிமீட்டர் இருக்கிற திரவம் 10 மில்லிமீட்டர் விரிவடையுது என்றால் எனக்கு வெளியில் ஒரு 10 மில்லி லிட்டர் திரவம் என்ன செய்யும், கொட்டும், வெளியில் வரும். இப்போ நான் என்ன நினைப்பேன், இந்த திரவம் 10 மில்லி லிட்டர் விரிவடைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள், இங்கேயும் நான் என்ன செஞ்சிட்டேன், 100 மில்லி லிட்டர் தான் திரவம் எடுத்திருக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் ஹீட் பண்ணுற நேரம் திரவம் 10 மில்லி லிட்டர் விரிவடையுது. அப்போ என்ன செய்யும், அப்போ அதே நேரம் சரியா பாத்திரம் என்ன செய்யும்டா பிள்ளைகள், 2 மில்லி லிட்டர் விரிவடையுதுன்னு வெப்பம் வைச்சால் எனக்கு வெளியில் கொட்ட போகிறது மிச்சமாக இருக்கிற இப்போ திரவம் எவ்வளோ வருது பிள்ளைகள், 10. உண்மையில் திரவம் விரிய போகிறதுன்றது 10 மில்லி லிட்டர் தான் விரிய போகுது. திரவம் உண்மையில் விரியுது, அதான் இந்த 10ன்றது உண்மையான விரிகை திறன், உண்மையான விரிவு திரவத்திறன். இங்கே பாத்திரம் 2 மில்லி லிட்டர் விரிவடைகிறதால எனக்கு வெளியில் வரப்போகிறது இந்த 10ல் 8 உள்ளுக்கு நிற்க, வெளியில் வர்றது 8 தான் வரும். அது விளங்குதாங்களோ? இப்போ அங்கே 2 பேருக்கு இப்போ இடம் கிடைக்குது. இப்போ இங்கே உண்மையில் என்ன நடக்குது என்றால், இப்போ இதுக்குள்ளே 100 பேருக்கு தான் இடம் இருக்குது, 100 மில்லி லிட்டர் தான் இடம் இருக்குது. பாத்திரம் விரிவடையதால் எக்ஸ்ட்ரா 10 பேர் வராங்க, அவங்களுக்கு இடம் இல்லை, ஆகவே என்ன செய்யறாங்க, வெளியில் வராங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது என்றால், இவங்க 100 பேருக்கு தான் இடம் இருக்குது, 100 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஹீட் பண்ணுற நேரம் என்ன நடக்குதுனால், வெப்பநிலையை கூட்ட நேரம் 10 பேருக்கு இடம் தேவைப்படுது, ஆனால் திரவம் என்ன செய்யறதுனால 2 பேருக்கு இடத்தை கொடுக்குது விரிவடைஞ்சு. அப்போ 2 பேர் உள்ளுக்கு இருக்கலாம் என்றால் மிச்சமாக இருக்கிற 8 பேர் தானே என்ன செய்வாங்க, வெளியில் வருவாங்க. அப்போ உண்மையில் இதுவும் விரிவு, இதுவும் விரிவு. இப்போ இவங்க 2 பேர் தான் நம்ம பார்த்தோம், இது உண்மை விரிவு, இது தோற்ற விரிவு. இது திரவம் மட்டும் இருக்கிற நேரம் விரிவுறது, இது பாத்திரம் சார்பாக திரவம் விரிவடைகிறது. அவங்களும் இதுலேருந்து விளங்கியிருக்கும். இந்த 8 எப்படி வந்தென்றால், இந்த 10லேருந்து நான் இந்த 2 கழித்து தான் 8 வந்தது. இந்த 10ன்றது என்ன, திரவத்தில் உண்மை விரிவிலிருந்து பாத்திரத்தில் விரிவை கழிக்கத்தான் என்ன வரும், திரவத்தின் தோற்ற விரிவு வரும். அப்போ இது விளங்கிட்டு தான் அவங்களோட கான்செப்ட், இதுதான் தோற்ற விரிவும் உண்மை விரிவும். அப்போ எனக்கு உண்மையில் இங்கேருந்து வெளியில் வரப்போகிறது என்ன பிள்ளைகள், 8. இப்போ நம்ம பார்க்குற நமக்கு எப்படி விளங்கும் பிள்ளைகள், உண்மையில் அந்த திரவம் 8 மில்லிமீட்டர் தான் விரிவடைஞ்சிருக்கின்றது விளங்கும், 8 மில்லி லிட்டர் தான் விரிவடைஞ்சிருக்கின்றது விளங்கும். ஆனால் உண்மையில் அங்கே நடந்தது, பாத்திரம் விரிவடைஞ்சதால் 2 பேர் உள்ளுக்கு இருக்கிறாங்க, மிச்சமாக இருக்கிறது தான் வெளியில் வந்திருக்குது. சரியா, இதான் என்னது உண்மை விரிவுக்கும் தோற்ற விரிவுக்கும் இடையிலான வித்தியாசம். இப்போ நமக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோமே சமன்பாடு மாதிரி ஒரு பதார்த்தத்தின் தோற்ற விரிவுன்றது பிள்ளைகள், நான் டெல்டா வி என்றது, அதை டெல்டா வின்னு எடுக்கிறேன். அது என்னத்துக்கு சமன் என்றால், சரியா, ஒரு பதார்த்தத்தின் தோற்ற விரிவு என்னத்துக்கு சமன் என்றால்
விகித சமன் என்றால் அந்த திரவத்தின் ஆரம்ப கனவளவு V0க்கு விகித சமன், அதே மாதிரி வெப்பநிலை உயர்ச்சிக்கு விகித சமன். இப்போ இதை நான் சமப்படுத்தினால் டெல்டா V சமன் ஒரு மாறிலியால் பெருக்கும். அந்த மாறிலி உண்மை விரிவுக்கு நான் கேமான்னு எடுத்தேன். இங்கே நான் போட போகிறது கேமா AND, அதாவது தோற்ற விரிகைத்திறன். வித்தியாசப்படுத்துறதுக்காக AND போட்டிருக்கிறேன். கேமா V0 போகிறேன், நான் கேமா பின்னுக்கு போகிறேன். நம்ம பொதுவாக நான் அப்படி தான் எழுதுவோம். V0 இன்ட்டு கேமா A தீட்டா. சரியா? அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், இறுதி கனவளவுக்கு என்ன போடுவோம், V0 இன்ட்டு 1 + கேமா A தீட்டா. நம்ம அதே மாதிரி தானே இல்லை, சரிதானே? இப்போ உண்மை விரிவு இங்கே பார்த்தோம் 10 எப்படி, இந்த 8 எப்படி வந்தது, 10லேருந்து 2 கழிக்க வந்தது. அப்போ உண்மை விரிவுன்றது தோற்ற விரிவு. தோற்ற விரிவுன்றது உண்மை விரிவு மைனஸ் பாத்திரத்தின் விரிவு. சரியா? பாத்திரத்தின் விரிவு. இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்போ தோற்ற விரிவு சமன் உண்மை விரிவு. இப்போ இங்கே பாருங்கள், தோற்ற விரிவு இப்போ நான் என்ன சமன்பாடு எழுதினேன், V0 இன்ட்டு V0ன்றது பிள்ளைகள் இந்த பாத்திரத்தின் ஆரம்ப கனவளவு அல்லது திரவம் இடம் கொள்கிற ஆரம்ப கனவளவு. சரியா? இந்த திரவம் இடம் கொள்கிற ஆரம்ப கனவளவுன்றது இந்த இடத்துல ரெண்டும் சமன் V0 தான். இப்போ இதான் அந்த V0. V0 இன்ட்டு கேமா A தீட்டா உண்மையான விரிவு. உண்மையான விரிவுன்றது V0 கேமா தீட்டா திரவத்தின் உண்மையான கனவளவு. இப்போ திரவத்தின் கனவளவு என்ன பிள்ளை, இந்த இடத்துல திரவம் அதே கனவளவு தான் இடம் கொண்டு இருக்குது. அங்கே V0 இன்ட்டு கேமா தீட்டா. பாத்திரத்தில் விரிவானது, பாத்திரத்தில் என்ன கனவளவுன்னு பாருங்கள், பாத்திரத்தில் கனவளவும் அதே கனவளவு V0 தான். அப்போ பாத்திரத்தில் கனவளவு விரிவுக்கு V0 இன்ட்டு நம்ம பார்த்தோம், இது திண்மம் தானே. அப்போ திண்மங்களுக்கு நாம் ஆல்ஃபா பீட்டான்னு தான் கதைப்போம், இல்லைங்களா? அப்போ பாத்திரத்தில் கனவளவு விரிகத்தில் நாம் எப்படி சொல்லலாம் என்றால் 3α சொல்லலாம். இப்போ உண்மையில் நமக்கு பாத்திரம் வந்து தர நேரம் பாத்திரத்தில் விரிவு குணகம் வந்து கனவளவு விரிகைன்னு தர மாட்டாங்க, ஏகபரிமாண விரிகைத்திறன் தான் என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ நாம் ஆல்ஃபா தந்தாங்க என்றால் இந்த இடத்துல 3α தீட்டான்னு வரும். இப்போ இதில் நமக்கு V0 எல்லாத்துக்கும் போது தானே, அதே மாதிரி தீட்டாவும் போதும். அப்போ இதில் நாம் என்ன செய்யலாம் என்றால் கேமா A எடுத்தோம் என்றால் கேமா மைனஸ் 3α வரும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாத்திரத்தில் விரிகைத்திறன் 3α போடுறீங்க. நீங்கள் இந்த இடத்துல C சும்மா போட்டிருந்தீங்கன்னா, இல்லாட்டி சும்மா ஒரு X ஏதாவது போட்டிருந்தீங்கன்றால் C போட்டிருந்தேன், இந்த இடத்துல கேமா மைனஸ் C வந்துடுங்க. அப்போ இது என்னத்தை குறிக்குது என்றால் தோற்ற விரிகைத்திறன்ன்றது திரவத்திர உண்மை விரிகைத்திறன்லேருந்து பாத்திரத்தின் விரிவு குணகம் கனவளவு விரிகை திறன். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வழங்கணும், ஒரு திரவத்தின் தோற்ற விரிவு குணகம்ன்றது திரவத்திர உண்மை விரிகை திறனை விட குறையத்தான் இருக்கும். சரியா? அடுத்த முடிவு, இது முக்கியமான முடிவுகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது? தோற்ற விரிவு குணகம்ன்றது திரவத்தின் உண்மை விரிகை திறனை விட குறையத்தான் இருக்கும். அடுத்தது இந்த கேமா ஏன்றது பிள்ளை இந்த 3α மாறக்கூடியது. அதாவது இந்த 3α நாம் எடுக்கிற பாத்திரத்தின் விரிவு குணகம். அப்போ நாம் ஒரே திரவம்னா கேமா மாறல. இப்போ நீரென்றால் நீருக்கு ஒரு கேம்னா அது மாறாது. நாம் அது நீரை நம்ம வெவ்வேறு பாத்திரங்கள் எடுக்கிற நேரம் ஆல்ஃபா மாறத்தால் திரவங்களில் நாம் எடுக்கிற பாத்திரத்தை மாற்ற என்ன செய்யும்னால் அவரோட தோற்ற விரிவு குணகம்ன்றது மாறிக்கொள்ளும். அப்போ தோற்ற விரிவு குணகம்ன்றது நாம் எடுக்கிற பதார்த்தத்துக்கு ஏற்ற அதே மாதிரி எடுக்கிற பாத்திரத்துக்கு ஏற்பவும் எடுக்கிற திரவத்துக்கு ஏற்றவும் என்ன செய்யும்னா இந்த கேமா ஏன்றது மாறிக்கொள்ளும். அப்போ இவ்வளோ தான் என்ன இதுன்னா இவ்வளோ தான் என்னடா பிள்ளைகள் என்னது தோற்ற விரிவு சம்பந்தமான விஷயங்கள். ரைட்டா? இங்கே பாருங்க, இந்த V0 ஆரம்ப இது விரிவடைஞ்சது தானே பிறகு, இது விரிவடைஞ்சது பிறகு. சரியா? சூரியா, இது விரிவடைஞ்சது பிறகு. உண்மையில் V0 இது. அப்போ இதில் திரவ முற்றாக ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது.
அப்போ திரவத்தில் ஆரம்ப கனவுல வந்தது சரியா V0. அதே மாதிரி உண்மை விரிவுன்றது ஆரம்பத்தில் திரவம் இது தான் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பாத்திரத்தில் கனவுளவு வார நேரம் இந்த பாத்திரம் எவ்வளோ கனவுளவு திரவத்தை கொண்டு இருக்குதோ அந்த கனவுளவு மொத்த கனவுளவும் வரும். இந்த மொத்த பாத்திரம் எவ்வளோ இந்த திரவத்தை கொண்டு இருக்குன்னு பாருங்கள், இந்த V0 கனவுளவு கொண்டு இருக்குது. அப்போ அங்கே V0 ஆல்ஃபான்னு வரும். அப்போ நமக்கு தேவையான முடிவுன்றது இதுதான். தோற்ற விரிவுன்றது திரவத்திர விரிவிலிருந்து பாத்திரத்திர விரிவை கழிக்க வேண்டி இருக்கும். அப்போ நாம் என்ன செய்ய முடியாது, இதோட சம்மந்தப்பட்ட கேள்வி நிச்சயம் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்வோம்.